எஸ் இல்ல ஒரு ஒரு ஐடியா நரேட்டிவ் அப்படி அடிப்படை காலங்களில் அம்பேத்கரை காங்கிரஸ் எப்படி பயன்படுத்தியதுன்றதை எக்ஸ்போஸ் பண்ண அமித்ஷா பேசினார். அதை திசை திருப்புறதுக்கு தான் இன்னைக்கு நீங்க இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்கிறது அவங்க சொல்ற ஒரே கேள்வி. சூர்யாட்டே உங்க கட்சி எப்ப நீங்க இருக்கிறதுக்காக போராடல, இது வரைக்கும் ஏன் போராடல கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கணும்ல. அப்ப நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? இது அரசியலா கொள்கை ரீதியா வேணும்ல. நீங்க அப்பமே இருந்து பத்திரங்கல்ல தேர்தல் களத்திலே ஆர்எஸ்எஸ் தான் அவரை ஆதரிச்சதுங்கறாரு. காங்கிரஸ் எதிர்த்த போது தேர்தல் அவர் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் ஆர்எஸ்எஸ் காரர். அதாவது பாரத் ரத்னா அவருக்கு யார் கொடுத்தாங்க நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க பாரத ரத்னா கொடுக்கிறது இன்னைக்குங்கிறதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க எதிர்க்கட்சியா கூட கேட்டிருக்கலாமே அமைப்பாக. நீங்க பாராளுமன்றத்துல ஏன் போராட்டம் சார்? நான் என்ன சொல்ல வரேன், நம்ம பேசுறது ஒரு நிமிஷம் சூர்யா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். என்ன பிரச்சனைனா நீங்க இதை பீட்டர் அவர்கள்ட்ட கேட்டது சரி சூர்யா, ஆனா கான்ஸ்டன்டைன் அவர்கள்ட்ட கேட்கறது என்ன பிரச்சனைனா, பாரத் ரத்னா கொடுத்தப்போ அமைச்சரவையில் முரசொலி மாறன் அவர்கள் இருந்தார். அவங்களுக்கு அது அவ்வளவு ரொம்ப பொருந்துமான எனக்கு தெரியல. லோக்சபால அவர்களுக்கு ஒரு எம்பி கூட இல்ல. நாங்க 85 அமைச்சரவையில் அவர் இருந்தார். அந்த ஆட்சியே அமைந்தது அப்ப ஒத்துக்கிட்டோம். அவரு காங்கிரஸ் கொடுக்கல, நாங்க கொடுத்தோம். திமுக அந்த கிரெடிட் எடுத்துக்க தயாரா இது கொடுத்தது கொடுக்காததுங்கிற. அப்புறம் ஏன் மண்டல் கமிஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க ஏன் நாசமா போனீங்க? நாங்க நாசமால போல. அது வேணும்ல. அது தவறான மண்டல் கமிஷனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு நீங்க அத வாபஸ் வாங்கிட்டு போறீங்க? வாபஸ் வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? உங்களால தான் மண்டல் கமிஷனே அன்னைக்கு 27% இத்தனை வருஷம் கழிச்சு வந்தது காரணமே அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பண்ணதானே. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க எந்த இடத்திலும் அம்பேத்கரை ஒரு மனிதரை கொண்டாடுகிறோம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறது, அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறோம், இதுதான் பேசப்பட வேண்டும். இதை எப்படி ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலாக அல்லது ஒரு தனித்தலைவரின் தாக்குதலாக கொண்டு போனது அமித்ஷா திட்டமிட்டு கொண்டு போனார். அம்பேத்கரை கொண்டு வந்து ஏன் நீங்க தனியா நிப்பாட்டீங்க? அரசியலமைப்பு சட்டம் திட்டத்துக்கு நீங்க ஈல்ட் ஆயிட்டீங்களா? அமித்ஷா திட்டமிட்டு இருக்கிறார் அல்லது ஆளும் என்ன சொல்றேன், நீங்க ஒரு தலைவரை சொல்லும் போது நீங்க அவங்க ஒரு அரசியலுக்காகவே அதை செய்தாலும் நம்ம எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? ஒரு கார்த்தி செல்வன் சார் சொல்லுங்க. திரு பீட்டர். எஸ் கார்த்தி செல்வன் ஒரு சின்ன சூர்யாவுக்கு ஒரு சின்ன அமனன் தம்பி, நீங்க இவர் அம்பேத்கர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்த பிறகு அவரை ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனது யாரு? ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்பி போகணும்னா ஒன்னு எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும், இல்ல நாமினேஷன்ல வரணும். அன்னைக்கு ஜனசங்கத்துக்கு ஹவுஸ்ல இடமே கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜனசங்கத்துக்கு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நேரு தான் அவரை ராஜ்யசபா கொண்டு போறாரு. அதை கூட நீங்க போலி ட்வீட் போட்டு சியாம பிரசாத் முகர்ஜி கொண்டு வந்தாருன்னு நீங்க போட்டிருக்கீங்க. அதுவும் ஃபேக்ட் செக் வந்திருக்கு. வரலாற்றை நீங்க எங்கெல்லாம் போய் தான் நீங்க மாத்துவீங்க நீங்க?